ரீசெண்டாக வால்பாறைக்கு போயிருந்தாங்க. வால்பாறைக்கு ஒரு சூப்பரான ஒரு பேர் இருக்குது, 7வது சொர்க்கம், 7th ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே கண்ணில் படுற இடம் எல்லாமே அவ்வளோ பச்சை பசேல்னு ரொம்ப செழுமையாக பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஊட்டி கொடைக்கானல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கே, ஏன் இந்த வால்பாறை ஃபேமஸாக இல்லை அப்படின்னு நான் நினச்சேங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அழகு எங்கே இருக்கோ அங்கே ஆபத்தும் இருக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய காட்டு விலங்குகள் வந்து பகல் நைட்டு அப்படின்லாம் வித்தியாசம் பார்க்காம சர்வசாதாரணமாக வளர்த்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துலலாம் வந்து நாங்கள் வந்து நான் பிள்ளைங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். வால்பாறையில் நிறைய பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்குது. ஆனால் நாங்கள் போனது வந்து இப்போ மே மாதம் அப்படின்றதுனால கூழாங்கல் ஃபால்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க. பொதுவாகவே இப்போ வந்து எங்கேயுமே ஃபால்ஸில் தண்ணி இல்லை, அதனால் வந்து எங்களுக்கு டைமும் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கெல்லாம் போகல. அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் சோலையார் டேம்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் நீரார் டேம்னு இருக்குது, அப்புறம் நல்லமுடி வியூ பாயிண்ட் அப்படின்னு ஒரு பேர் சொல்லியிருந்தாங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா வியூ செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் வால்பாறையை முடிச்சுட்டு திருப்பி ரிட்டன் போகும்போது ஆழியார் டேம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோடவே கிளம்பிட்டோம். இந்த டீ ஹவுஸ்னு ஒரு இடம் இருக்குல்ல, இங்கேருந்து அப்படியே நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். அப்போ தான் வந்து வயிறு ஃபுல்லாக லஞ்சு சாப்பிட்ருந்தோம். பார்த்தா அந்த டீ ஹவுஸ்னு ஒரு கடை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி சும்மா போயிட்டு டீ தூள் ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம். இந்த டீ ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஹைட்டாக பெரிய பெரிய பில்லர் எழுப்பி வீடு மாதிரி ஒரு செட்டப்பில் நிறைய டேபிள் சேர்ஸ்லாம் போட்டு அழகழகான செடிகள்லாம் வச்சு டீயே குடிக்காமல் இருக்கவங்க கூட இங்கே வந்தோன்னா டீ குடிக்கணும்னு தோணுப்பில் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த செட்டப்பு. நாங்களும் அங்கே போயிட்டு சரி டீ தூள் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் எங்களை கூட்டிகிட்டு போனவர் வந்து இங்கே விட வந்து நான் வேறு ஒரு கடை சொல்கிறேன் அங்கே வாங்குங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி எப்படி தான் இருக்குது என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு போயிருந்தோம். என் கண்ணு அங்கே இருக்க செடிகளே தான் நோட்டம் விடுது. எத்தனை செடி இருக்குது, இதில் எவ்வளோ செடி நம்ம வீட்டில் இருக்குது, எவ்வளோ செடி நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னு அதெல்லாம் நோட்டம் விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கடையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த டீ தூள் வாங்குகிறோமோ அந்த ஃப்ளேவருடைய டீயை வந்து ஒரு பெரிய கண்ணாடி கப்பில் கொடுக்குறாங்க. ஒரு ஃபேமிலியே குடிக்கலாம் போல இருக்குது, அவ்வளோ பெரிய கப்பு. ஆனால் நாங்கள் அப்போ தான் வந்து இந்த டீ ஹவுஸ்க்கு ஆப்போசிட்டில் ஒரு ஹோட்டலில் ஃபுல்லாக சாப்பிட்ருந்தோம். டீ குடிக்க கூட வயிற்றுல இடம் இல்லை. வந்ததே வந்துட்டோம், டீ தூளும் வாங்காமல் டீயும் குடிக்காமல் சும்மா போனோம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் அங்கேருந்து கிளம்பியிருந்தோம். இந்த டீ ஹவுஸோட ஃப்ரண்ட்டு தான் சூப்பராக இருக்குன்னு பார்த்தா பேக் சைடில் அதை விட சூப்பராக இருக்குங்க. இந்த டீ ஹவுஸ்க்கு பேக் சைட் ஃபுல்லாகவே இந்த டீ எஸ்டேட்டுடைய அந்த வியூ பாயிண்ட்டை செம்மையாக இருந்துச்சு. இந்த டீ ஹவுஸை விட பின்பக்கம் தான் நின்று நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டு இருந்தோம். நீங்கள் யாராவது வால்பாறைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்ல சீசன் டைமில் போங்க, அப்போ தான் எல்லா ஃபால்ஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும். அந்த கிளைமேட் இன்னும் நல்லாயிருக்கும் சீசன் டைமில். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து காரை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆழியார் டேம்க்கு விட்டுட்டோம். ஆழியார் டேம் பார்த்தோமா பார்க்கலையா, அங்கே அலோவ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றதுலாம் இதுக்கு அடுத்த வீடியோவில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.